ஹாய் மக்களை, குட் மார்னிங். சாரி குட் நைட்டுன்றது குட் மார்னிங்னாறேன். ஏதோ ஒன்று உளர்றேங்க. இவங்க இந்த காலையில் முருங்கை காய் நல்லா பாருங்க, 2-3 தக்காளி, பூண்டு ஒரு 25 பூண்டு, கொஞ்சோண்டு புளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு இப்போ பாருங்கள், இது கரண்டியிலே நல்லா இப்போ இதாகிடுச்சு, நல்லா மஞ்சிருச்சு. இது அந்த சதை மட்டும் இருந்தது, அது பேத்து எடுத்தேன். அது தாளிச்சு விடலாங்க. சட்டி காஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா இது நம்ம இப்போ எனக்கோசரம் செய்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் அதிகமாக கொஞ்சம் கடையில் தைக்கிற வேலை தான், அது இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு முருங்கை ஹெல்த்துக்கும் நல்லது. ரைஸ் பிராண்ட் ஆயில் தாங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் கூட ஊற்றிக்கலாம், இருக்கா தனியாக இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலே ரொம்ப நாளும் செய்யணும்னு சொல்லிட்டு, என்னக்கா தீபாவளி டைமில் ஸ்வீட்டு காரன்னு செய்கிறாங்க, நீங்கள் என்னவோ ஒரு முருங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். வரவரன்னு பேசாதீங்க, வேலையை பாருங்கன்னாதீங்க. கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் தூள் போட்டுக்கலாம். நல்லா கடுகு போட்ட பொரிஞ்சிருச்சு. பூண்டு நிறையா போட்டு வச்சுருப்பேன், தட்டி போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிலே மஞ்சத்தூளெல்லாம் போட்டிருக்குறோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இது வெஜ்ஜு மாதிரி தான் இது செய்கிறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேவையாக இருக்கிற அளவுக்கு, அந்த தொக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்சிட்டு மிளகாத்தூள் போதும். ஏன்னா இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்லன்னா குழந்தைங்களுக்கு கூட சாப்பாட்டில் பிசைந்து கொடுக்கலாங்க. அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி கொஞ்சம், நான் காலையிலே சொன்னேன், அந்த ஒரு 1.5 ஸ்பூன் ஆகுங்க. இதில் இவ்வளோ பெரிய கரண்டிங்க போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முருங்கைக்காயை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். உப்பெல்லாம் போட்டு தாங்க வேக வச்சுருக்கிறப்ப, அதனால் நமக்கு உப்பு போடணும்னு அவசியம் இல்லை.
இந்த கருவேப்பிலை போடணுன்னும் போது கை கிடைக்கல. சரி, இருந்தாலும் 2 உண்டு கிள்ளி போட்டுக்கோம். ஏன்னா எண்ணெயில் தானே இதை நம்ம இது செய்ய போகிறோம். மெயினாக வந்து சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு அந்த லைட்டாக ஒரே ஒவ்வொரு தொக்கு மட்டும்தாங்க இருக்கும். அதுவும் வந்து நல்லா இப்போ குழஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கிறது தான் நல்லது. சாப்பாட்டில் பேசி சாப்பிடும்போது அது கிடைக்கணும் லைட்டாக நமக்கு, அப்போ நல்லா இருக்கும். பாருங்க, கடையிலேருந்து வந்த உடனே செஞ்சிடலாம் கையோடா. இது ஃபுல்லாக நான் சாப்பிட்றதுக்காங்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் சூடிட்டு, சதையெல்லாம் பாருங்கள், பார்த்துருப்பீங்க காலையில், இதெல்லாமே எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து பிசைந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் இட்லி தோசைக்கு, அது ஒவ்வொரு தொக்கு இருக்கும். அது மிக்சியில் போட்டு அடிக்கலாம், அது ரொம்ப இதாகிடும். ஆனால் இது வந்து நமக்கு இந்த பூண்டு கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், விதை வந்து ஃபுல்லாகவே வந்து வெந்துருச்சுங்க, விதையும் இல்லை. நல்லா குட்டி குட்டி குட்டியாக விதை இருந்துச்சு பெருசு, இப்போ விதையும் இல்லை. அதில் டக்குன்னு நம்ம கொஞ்சம் இது டைம் இருக்கும்போது இது செஞ்சு வச்சுக்கிட்டா, இந்த அக்காவுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இப்போ இந்த காயை பார்த்தோன்னா அம்மாவுங்களுக்கு இந்த மாதிரி தான், அவங்க செடியில் விடுற காயும் அப்படியே தாங்க இருக்கும். இவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் எனக்கு கொசன்றதுனால தேங்காய் ஊற்றிக்கிறேங்க. அதில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்துருப்பேன். தேங்காய் எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஒரு ரசம் இருந்துட்டால் கூட போருங்க, நைட்டில் நமக்கு சாப்பாட்டுக்கா எதுக்கு ஒன்று தொட்டுக்கலாம் இல்லையா, இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து முருங்கைக்காயில் நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். நமக்கு டயர்டாக வரும்போது கொஞ்சம் இது பூஸ்ட் மாதிரி இருக்கும். எனக்கு நான் சொல்கிறேங்க, மற்றவங்க இது ரொம்ப வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதை எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து இப்போ எனக்கு செய்யும்போது வாயில் எச்சு ஊறுது, அந்த அளவுக்கு வந்து அந்த வாசமும் சூப்பராக இருக்குது. இன்னும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டணுங்க. இந்த எண்ணெய் மட்டும்தான் நமக்கு வரணும், நல்லா சுண்டுது. பாருங்க, எண்ணெய் மட்டும் இருக்குது. இப்போ வந்து நம்ம பொடி போடுவோம் இல்லைங்களா, இந்த பொடி வந்து
ஏன்னா முருங்கைக்காயும் சூடு தான், அதே மாதிரி நமக்கு தக்காளியும் சூடு தான். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வெந்தய பொடியும் இருக்கும், இது நம்ம சீக்ரெட் பொடின்றமில்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போடுங்க. எனக்கு கொஞ்சோண்டு லைட்டாக கசு போடுற மாதிரி ஆகிடும். சரி, நான் கொஞ்சம் தானே 3 காய், குட்டியோண்டு காய்ங்க, அதனால் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். சரியான வாசங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த பெருங்காயம் இது நம்ம பொடியெல்லாம் போட்ட உடனே சரியான வாசம். எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பாவக்காய் வந்து நம்ம செடியில் ஒரு 3 காய் விட்டதுங்க. இப்படி தான் 1 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்தது. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம விட்டோம்லன்னா பழுத்துரும் பாரு. இதுங்க லைட்டாக வந்து ஒரு கலரு ஒரு மாதிரியாக இருக்கு இல்லைங்களா, இது சீக்கிரமாக பழுத்துரும். அதனால தான் கட் பண்ணிட்டேன். நாளைக்கு தோசைக்கு சட்னி ரெடி. அதுதான் பாய் மக்கள். அதாவது இன்னும் ஒரு 10 12 13 நாள் இருக்குது. அதுக்குள்ளே பார்க்கலாம். எள்ளு சில ஐட்டமெல்லாம் வச்சு நம்ம, ஏன்னா தம்பியங்கள்லாம் அங்கங்கே இருக்கானுங்க, நம்ம ஒண்டிக்கோசரம் என்ன செய்ய போகிறோம்ப, திடீர்னு ஊருக்கு போயிடுவோம்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதாவது வந்து முறுக்கு புழிஞ்சிக்கலாமா வீட்டில், இல்லை ஏதோ ஒன்று செய்யலாம். இல்லையா என்ன நடக்கணுமோ அதிரசம் செய்யலாம், ஏதோ ஒன்று செய்யலாங்க. ஏன்னா நம்ம வந்து பசங்க எல்லாம் ஒரு தலை வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ ஒன்று செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இது ஊறுகான்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தொப்புன்னு நினச்சாலும் சரி, உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். நான் இது ஊறுகாயாக போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு தாங்குங்க. இதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் இல்லை, எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு நான் காலி பண்ணிடுவேன். சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று கிடச்சேன்னா டெய்லியே புழங்கிடுவேன் அந்த மாதிரி. அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். முருங்காய் நல்லா முத்துண்டு நல்லா டேஸ்டான காயாக இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க, நல்லா வந்து கசப்பு இல்லாமல் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா, அதாவது வந்து லைட்டாக ஒரு ஆவி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு சும்மா லைட்டாக இட்லி பாத்திரத்து மேலே வச்சு நல்லா அழைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு வேக்காடு எடுத்துட்டு டக்குன்னு எடுத்து காய போட்டுருங்க. வெயில் காய போடாதீங்க, நெவல்லே காய போட்டு அது மொறுன்னு ஆனதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு கூட வேர்க்கடலை என்னென்ன உங்களுக்கு தேவையோ, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, கருப்பு திராட்சை, பாதாம், பிஸ்தா, எத்தனை காய் கிடைக்குதோ அதெல்லாமே லைட்டாக பொடி பண்ணிக்கணும். வறுத்துட்டு லைட்டாக பொடி பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வெள்ளை பாவக்காசி அது லட்டு உருண்டை பிடிச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அன்றாடம் வந்து உங்களுக்கு நம்ம எங்கேயுமே அது இதுன்னு சொல்லிட்டு திங்கினா, இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்க ஒவ்வொரு இது சாப்பிட்டா கூட போடுங்க. அதே மாதிரி
நான் சொல்கிறேங்க. நான் கொஞ்சோண்டு அது செஞ்சுட்டு இன்னும் சில ஐட்டத்தை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது இறக்கிடலாம். பாய் மக்களே, எல்லாருக்கும் எனக்கும் பசிக்குது. மதியானம் கொஞ்சோண்டு சாப்பிட்டது. குட் நைட்டுங்க, குட் நைட்டுங்க, பாய்.